bloody nonsense. ஏன் வண்டி பண்றீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்க, சினிமா எடுக்கிறீங்க. பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். பெரிய மாவை கீழே போட்டு சின்ன மாவை மேல எடுக்கிறோம். சும்மா சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகிறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாயே. இதான சைடு சிரிப்பு. வேணா சென்டர் சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே திரும்புங்க, அப்படியே படுங்க, படுங்க, அப்படியே உருளுங்க, உருளுங்க, வீட்டு உருளுங்க, எந்திரிங்க, மண்டி போடுங்க. இப்போ உங்க பின்னாடி முடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி அடிங்க. ஆஜா பண்ணுது பண்ணுது சார். எந்த ஆங்கிள் பார்த்தாலே உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோகராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. இருந்து தான் லவரோட 2 hours வெளியே போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? உள்ள ஸ்டேரிங் இல்லையே, உள்ள டூம்லைட் இல்லையே, எல்லா மெக்கானிசத்துல. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தானே, எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார், அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறாங்க. இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்துக் கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா விஷயத்தை சொல்லி கேட்கிறேன். பிள்ளைய காண போச்சா, பொருள் காண போச்சா, தங்க காண போச்சா, தாலி காண போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏறி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. அம்மாவும் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாரா பண்பாட்ட? ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போனாவாரா, பொட்டக்கண்ணா, விளக்கமா தேடி, வேப்ப அடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமியுமா? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குழந்தைக்கு இன்னொரு பேர் சொல்றாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. அது இல்லைங்க. இந்த நொய்யையும் எனக்கு எழுச்சி ஒரு பாத்துக்க. யார் சொல்லுமா? குழந்தை குச்சியை தாண்டப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? அது எப்படி இருப்பா? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்த கலகாமணியா ராமையா, அதை கூட மன்னிக்கிறாங்க ராமையா. எப்படியா வர தேவாக்கிற இடத்துல திருடி சீட்டு விளையாடியாமடா, அதை கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா. தூங்கும் போது ஒரு காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திறனால அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. ஏன்னா அப்படி கத்துறீங்க? ராமையா மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வரமாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியாது சொல்லுங்க. கொஞ்சம் முடி முடிச்சு கொஞ்சம் முடிக்காத மண்டையா வர சீக்கிரமா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்ணை கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்க கூட சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, ஏன் போது எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம். இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும்.
நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொலை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கூட தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்த காரியத்தை கெடுத்துறீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க டேய் எப்படி? டேய், நான் என்ன கம்சனா கேட்க போறேன்? டேய், என்னடா வேண்டா, சின்ன பசங்க சரியா இருக்கா? டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கா, அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார். அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியே தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். என்ன சொல்ல அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணன் சொல்ல வருது, அடி வாங்க சொல்லவே வரல. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமே முடிவு. அவன் மனுஷனாடா, உள்ள மாதிரி மேல வந்து ஏறிட்டானடா. என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தந்தையா இருப்பீங்களா? வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. அதே நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுற? வாங்கினது ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருக்கல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் பிசினஸ் சேர்க்கிறீங்க, பிரிச்சு தான் கொடுக்க கூடுறா உன் பங்க. பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த வாங்கய்யா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சள் இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா, இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா, இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா, இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க. கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்கு வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கணே. இனிமேல் உங்க கால் கடியில நான் யார் கிடப்பேன்? கால் கடியில் உட்காந்து கழிச்சு வச்சு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கணும். வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறா. இந்தப்பா ஒரு இளநீ கொடுல கேட்டுக்கங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்த சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா புள்ளைய பத்தாதான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கரைக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்கார்றாங்கல்ல, இங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அது குடுக்க நேரத்தில் சொல்லி வியாபாரத்துக்கு கிடைக்காது. சரி பேசப்படுவா. 5 ரூபாங்க. எது அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லைன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? இந்தாப்பா வழிக்க 2 லட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்க 5 கேட்ட எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீ அது வழிக்க ஒரு 7 விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முடிச்சு முடிச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி குடுக்குறீங்க.